ஆண்டவரே, இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றும் ஆண்டவரே உமக்கு சாதகமாக்கி போடும்படி செபிக்கிறப்பா. அந்த ஜனங்கள் ஆண்டவரே அந்த ஆலயத்தில் வரக்கூடாதபடி ஏற்படுகிற எல்லா தடைகளை விலக்கி போடுங்கப்பா. இந்த மழை கூட ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே எதிராக இல்லாதபடி கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாக மாற்றி தரும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. அது பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கொண்டு வாங்க, நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அனுகிரகம் செய்யபடி செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் இந்த வேலையில் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மூடுவீராக. ஆரம்பம் முதல் முடிவரை நீ கர்த்தரே தலைவராய் இருந்து நடத்தும்படிக்கு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு ஜப வேலை ஆனந்தமே எனப்பா உன் திருப்பாதமே. ஜப வேலை ஆனந்தமே எனப்பா உன் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு ஜப வேலை ஆனந்தமே எனப்பா உன் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எனக்கு நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே எனப்பா உன் திருப்பாதமே. ஜப வேலை ஆனந்தமே எனப்பா உன் திருப்பாதமே. இரவு
கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ராபா ஷாக்காலாராதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஓராபா ஷாக்காலாராதனா. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தபடியால் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராபா ஷாக்காலாராதனா. நன்றிப்பா. கர்த்தாவே இந்த கால வேளையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்துங்கப்பா. அந்த நாமத்தினால் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தொடுவீராக. ஆண்டவரே ஆதி முதலாய் இருந்தவரும் ஆண்டவரே முடிவில்லாத ராஜ்யத்தை எங்களுக்காக செய்பவரே ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே என் கூட இருக்கிறவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராபா ஷாக்காலாராதனா. நன்றிப்பா ஆவியானவரே நன்றிப்பா. ஓ ராபா ஷாக்காலாராதனா. இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழித்திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உலகத்தால் சொல்லிவிட சொல்லமா. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்திற்கு வெயிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்திற்கு வெயிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா. இந்த மாதத்துல மாதம் முழுவதும் கண்மணி போல காத்து வழி நடத்தினாரு. இந்த மாதத்துல இந்த கடைசி ஞாயிறு வரைக்கும் நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனை ஓ மகிமைப்படுத்த படிக்குது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோத்திரமே. ஹalleluya ஹalleluya. சொல்லுமா Hallelujah. ஹalleluya. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. ஹalleluya ஹalleluya. Oh, thank you, நன்றி. ஹalleluya. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மை
நாதனே உம்மை என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே. ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya ஹalleluya உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த ஆராதனையில தேவனுடைய நாமத்தை நம்ம எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தும்படிக்கு ஓ ஹalleluya ஹalleluya ராவா ஷாமா லாங்கா ராதரன இயேசுவே உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ கர்த்தரை உயர்த்துகிற இடத்துல நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் தேவ பிள்ளைகளே. எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தரை உயர்த்துகிறோமோ எல்லா ஹalleluya ஹalleluya கர்த்தரை ஆர்ப்பரிப்போமாக. ஓ வாய்களை வேதம் சொல்லப்படுகிறது ஓ ராபா ஷாக்கா லாரர சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்களாக. சுவாசம் உள்ளவைகள் கர்த்தரை துதிக்கும். இன்னைக்கு செத்தவர்களால மரித்தவர்களால தான் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நம்ம கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்களாக சத்தம் கேட்கல ஓ ஹalleluya ஹalleluya ராபா ஷாபா லாதா ராதா ராதா ரிபி ஷாபா லாதா இயேசுவே உங்க நாமம் உயரணும் உங்க நாமம் உயரணும் உங்க நாமம் உயரணும்பா. ஹalleluya ஹalleluya ராபா ஷாகா லாதா இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்த எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா. ஹalleluya ஹalleluya இயேசுவே தேவனே ஓரிவர் ராபா ஷாகா லாதா நன்றிப்பா இயேசுவே நாமத்தினாலே ஹalleluya ஹalleluya. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழ்வே உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவே உங்க எப்படி வாழ்வே உங்க சமூகத்தை மறந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, எஸ் அல்லேலூயா. எத்தனையோ பேர் சமூகத்தை மறந்து எங்கெங்க ஓடுறாங்க. அப்படி பிரசன்னத்தை விட்டுட்டு இன்னைக்கு உலக கவலையிலும் உலக காரியத்திலும் உலக பாவத்துல மூழ்கி இருக்காங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளால எங்க போக முடியும்? இந்த காலை வேளையில தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைய கொஞ்சம் யோசித்து பாரு, எங்க போக முடியும்? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு தாய் தம்மை சுமக்கிறது போல, தகப்பன் நம்மை சுமக்கிறது போல நம்மை சுமக்கிறாரு. எத்தனையோ விபத்திலிருந்து, எத்தனையோ போராட்டத்திலிருந்து, எத்தனையோ பலவீனத்திலிருந்து நம்மை பாதுகாத்தாரு. ஓ, 3 முறை கொரோனா வந்தா கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரு, நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. இன்னைக்கு அவரை மறந்து போக முடியுமா? இன்னைக்கு அற்பமான காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு விலக முடியுமா? இன்னைக்கு தேவையில்லாத காரியத்துக்காக எல்லாம் கர்த்தரை விடுகிற ஜனங்க இருக்காங்க. இன்னைக்கு ஒன்றுமில்லாத வாழ்க்கையை கர்த்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஆனா அற்பமான காரியங்களுக்காக தேவனை விட்டு விலகுகிற ஜனங்களா இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாத காரியத்துக்காக கர்த்தரை விட்டு போறாங்க. ஆனா நம்மளால சொல்ல முடியுமா? எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீ மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, காலை வேளையில் ஆண்டவரே உங்க சமூகத்தை நாங்கள் மறவாதபடிக்கு, நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதோ தேவ கிருபை என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு வந்தது உங்க தயவுப்பா.
எங்களை ஆலயத்துல கொண்டு வந்தது உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே. இதுவரை என்னை நடத்தின கர்த்தர் இனி வரும் நாட்களிலே எங்களை நடத்துவீராக ஆண்டவரே, எங்களை நடத்துவீராகப்பா. யார் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில் என்று வாக்குரைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீங்களப்பா. இந்த கால வேளையில ஓ ராமா ஷாமலாக ராதா ரானா ரிபா ஷாபாலாதரன இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya ஹalleluya. ஓ ராபா ஷாகலாதரன நன்றிப்பா நன்றிப்பா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின
எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் இருக்கிறீர் ஆண்டவர். நாங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் நீர் என்னோடு இருந்து வழி நடத்த நீர் வல்லவரா இருக்கு. கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாட்களையும் தேவன் நமக்காக விசேஷித்த விதமாக படைத்து வைத்ததுனால எல்லா கரங்களை தட்டி சோதரம் பிதாவே குமாரனாக இயேசுவின் நாமத்தினால வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க இன்னுமாய் ஆண்டவரை தடைபட்டு தன் சுயநலத்துக்கும் ஆண்டவரை ஈகோவினால ஆண்டவரே கசப்புகளினால விழுந்திருக்கிற பிள்ளைகளை தடைகளை நீக்கி கொண்டு வாங்கப்பா. உலக இச்சையிலிருந்து விடுவிக்கப்பா. உலக காரியத்திலிருந்து விடுவித்து கொண்டு வாங்கப்பா. நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்னீங்களப்பா. உமது அன்பில ஆண்டவரே கர்த்தாவே இணக்கமாய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் உமது அண்டையில சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. உங்க நேசிக்கிறவர்களை ஒருபோது விடுகிறதில் என்று பார்க்கிறோமே. உங்க நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம் 27வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 1 14 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த 27வது சங்கீதம் அங்க வேதம் சொல்லப்படுகிற கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரோ. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. அந்த வார்த்தைப்படி தேவன் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அப்படியே உட்காரலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் முன்ன தள்ளிவங்க. அப்படி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டாங்க. சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எதற்கோ காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எதற்கோ காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்குறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும்னா நமக்கு என்ன இல்ல? டைம் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆனா தேவனுக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை கொடுக்கிறது மட்டும் டைம் இல்லை. ஏன்னா உலகத்தை நேசிக்கிறவர்களால கர்த்தரை நேசிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களால கர்த்தருக்காக காத்திருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்னைக்கு சயின்ஸ் பிரகாரமாக ஒரு மனுஷனால ஒரு நாளைக்கு இவ்வளவு வார்த்தை தான் பேச முடியுமா? அளவுக்கு மீறி என்ன பண்ண முடியாதா? பேச முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்கள்னா இவ்வளவு வார்த்தை பேசணும், பெண்கள்னா இவ்வளவு வார்த்தை பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளுக்கு மீறி நம்மளால என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ஏன்னா தேவையில்லாத இடத்துல அந்த வார்த்தைகளை வீணாய் போட்டுட்டோம்னா தேவையான இடத்துல பேச முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருடைய நாட்கள் இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய சமூகத்துல வந்தா துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏன்னா இவர்களுடைய எல்லாத்தையும் வீணாய் பிரயாசத்தை எல்லாவற்றையும் கழித்து போட்டாங்க. அல்லேலூயா. நேரத்தை என்ன பண்ணதுன்னா விரயம் பண்ணி கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு கொடுக்கிற நேரம் ஆலயத்துக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுக்கு உண்டான நேரத்தை தேவனுக்கு கரெக்டா கொடுத்துடணும். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை நம்ம விடுறோம்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ உபத்திரம் வருது. அல்லேலூயா. ஏதோ பிரச்சனை வருது. ஏன்னா அங்க சொல்லப்படுகிறது 1வது வசனத்துல, கர்த்தர் என் வெளிச்சமோ என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுது? இன்னைக்கு ஆலயத்துக்கு வராது நீ யாருக்கு பயப்படுகிற? அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிறதற்கு நீ யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, கர்த்தர் உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உன் பிள்ளைகளை சிநேகிக்கிறாரு. இதை மறந்து நீ யாருக்கு பயந்து ஆலயத்துக்கு வராம இருப்ப? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சபைகளை சொல்லுவேன், ஆதி காலத்துல ஒரு சிலர் திருச்சபையில வர மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஊழியம் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நான் சொல்லுவேன், கேட்பேன், ஏமா சர்ச்சுக்கு வரல? புதுசா வரவங்களை கூட ஒரு வாட்டி வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி வரமாட்டாங்க. ஏன் வரலன்னு கேட்டா, அந்த தெருவுக்கு வந்தா நான் கடன் வாங்கினவங்க இருக்காங்க, சபையில அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, அதுக்காக நான் வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் வாங்கும் போது யோசிக்கல. ஆமென் சொல்லுங்களேன். கடன் கொடுக்கும் போது யோசிக்கல. ஆனா ஆலயத்துக்கு வருகிறதுக்கு காரணம் இப்ப எதுல வந்து நிக்குது? கடன். அவங்க இருக்கிறாங்க. அதான் பக்தன் சொல்லுங்க, நான் யாருக்கு பயப்படணும்? உன் ஆலயத்துக்கு வர்றதுக்கு நான் ஏன் பயப்படணும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, நல்லா புரிஞ்சுக்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதுக்கு நொண்டி சாக்கலன்னு சொல்லக்கூடாது. தூங்கிட்டேன், இப்படி போயிட்டேன், அந்த வேலையா வந்துச்சு, இந்த வேலையா வந்துட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு கடவுளுக்காக நீ முழுமையா இருப்பினா, அல்லேலூயா. அல்லேலூயா. தேவையில்லாத வீட்டுல பேச மாட்டேன், ஆலயத்துல வந்து பேசு. யாரு கூட? ஆண்டவரோடு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரோடு பேசுங்க, கடவுளோடு பேசுங்க. வார்த்தையெல்லாம் வீணாய் இன்னைக்கு நிறைய பேரு நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, சம்பந்தமே இல்லாத என்ன சொல்லுதுன்னா, இப்போ என்னை பத்தி தான் யாரும் குறை சொல்றாங்கன்னா வச்சுக்கோ, யாருக்கிட்ட சொல்லணும் அந்த குறைய? ஒண்ணு என்கிட்ட சொன்னா நான் மாத்திப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இல்ல என்ன பண்ணும்? கடவுள்கிட்ட சொல்லணும். இவர் வந்து இப்படி இருக்கிறாரு, இவரை மாத்துங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொன்னா மாத்துவாரு. இப்ப சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர்கிட்ட இதை கேள, இப்படி பண்ணது நியாயமா, இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம பேசிட்டோம்னா, அப்ப பேச வேண்டிய இடத்துல அதை பேச முடியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் மனுஷனை கூப்பிட்டு, பாரு நீ கேள, நீ இல்ல அப்போ நீ இருந்தது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கர்த்தர் அந்த இடத்துல அருவருப்பா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் ஒரு மாம்சம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் கொஞ்சனா அவன் என்ன நன்மை நமக்கு செய்வானா? ஒன்னும் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அவங்கிட்ட போயிட்டு நியாயத்தை சொல்லிக்கிட்டு, நியாயத்தை கேள. அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை சொல்லுவான், நம்மளதான் உன்னதான் குறையா அவன் மனசுல நினைப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருன்னே தெரியாத நம்ம கிட்ட இவ்வளவு பேசுத, இது வீட்டுல எவ்வளவு பேசிருக்கோம். அல்லேலூயா. யாருன்னே தெரியாத நம்ம கிட்ட எவ்வளவு பேசுத, இது வீட்டுல எவ்வளவு பேசிருக்கோம், இது வீட்டுல என்னென்ன பண்ணிருக்கோம், அப்படிதான் தோணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு அங்க சொல்லப்படுகிறது, என் சத்துருக்களும் என் பகஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பச்சிக்க என்னை நெருக்கையில அவர்களே இடறி விழுந்தார்கள். எப்போ? நீ யாருக்கும் பயப்படுதில்ல, நான் கடவுளை நம்பி இருக்கிறேன். அவமானப்பட்டாலும் ஆலயத்துல வந்து அவமானப்படு. அல்லேலூயா. நேரத்தை கடவுளுக்கு கொடுத்துட்டு அவமானப்பட்டுக்கும். கர்த்தர் கண்டிப்பா அந்த அவமானத்துக்கு நல்ல பலனை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல இந்த சாக்கு சொல்லுவாங்க, அப்புறம் சரீர ஒத்துழைக்கல சொல்லுவாங்க. கட்சியில என்னால வரவே முடியல, வரலாம் தான் நினைக்கிறேன், வரவே முடியல. ஏன்னா இவங்க யாரை நம்பி இருக்கிறாங்க? மனுஷனை நம்பி இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனுஷனை நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதை தான் நாடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருக்கிறதற்கு எந்த சாக்கு போக்கு வருதோ, எந்த காரணம் வருகிறதோ அதை தூக்கி போடு. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த தடையை முதல்ல தூக்கி போடணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதை நாடுவேன். 5வது வசனம் சொல்லக்கூடிய, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது கர்த்தர் உன்னை மறைப்பார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். எதுக்கு ஆலயத்துல வந்து உட்காரணும்? வீடு வாசல் எல்லாத்தினாலயா? அதுக்காக நம்ம ஆலயத்துல வந்து உட்காரணும் இல்ல. அங்க வேதம் சொல்லப்படுகிறது, அவர் என்னை தம்முடைய கூடாரத்துல மறைத்து, என்னை தமது கூடார மறைவில ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல உயர்த்துவார். ஆலயத்துல வருகிற பிள்ளைகள் கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ்வீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். அல்லேலூயா. மனுஷனை பார்த்து மனுஷனுக்காக வராம இருக்கும் போது நம்மள ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு. ஏன்னா நீ யாரை பின்பற்றி வர? மனுஷனை பின்பற்றி வர. அல்லேலூயா. ஒரு சிலர் மனுஷன் இருந்தா வர மாட்டாங்க, ஒரு சிலர் மனுஷன் இருந்தாதான் வருவாங்க. அவங்க வந்தாதான் வருவாங்க. வீட்டுல இருக்கும் போதே போன் பண்ணுவாங்க, நீ போறியா சபைக்கு? இல்லம்மா நான் வெளியே போறேன். அப்படியா? நான் கூட போலப்பா, நீ வரலன்னா எனக்கு வெறுப்படிக்காங்க. அப்ப ஆலயத்துல எதுக்கு? வெறுப்படிக்கிறதுக்கு தான் ஆலயத்துக்கு வருது. அப்ப ஆண்டவர் பாப்பாரு ஒரு நாள், நீ எதுக்கு வந்த ஆலயத்துக்கு? 4 பேர் தான் சொல்லுவாங்க, டெய்லி சர்ச்சுக்கு வரும்பா, இது ஏன் தான் இதுக்கு நடக்குது? இது வெறுப்படிக்கிறதுக்கு வந்துச்சு. அண்ணால ஆலயத்துக்கு போனாங்க, யார போய் பார்த்தாங்க? அங்க வீட்டுல பார்க்காத புருஷனாங்க, ஆலயத்துல போனாதான் இது புருஷன் அப்படியே கொஞ்சது கொலாவுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில இதை செஞ்சாருன்னு சொல்லல. வீட்டுக்காரர் பத்தியா எனக்கு என்ன மாதிரி புடவை எடுத்து கொடுத்தாரு, இந்த நகை அவர் தான் எடுத்து கொடுத்தாரு, ஒவ்வொரு நேரத்தை எடுத்து காட்டின்னு இதை தான் பண்ணி நிற்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தரை தேடாதவ ஒரு நாள் தேடுறா, போயிட்டு அழுவுறா. அதனால்தான் அங்க ஊழியக்காரர் கேட்கிறார், ஏழு என்ன வெறுத்து இருக்கிறியா? குடிச்சிட்டு வந்து போதில கத்தி நிக்கிறியா? இது வரைக்கும் நீ ஜெபம் பண்ணி பார்த்ததே இல்லையா ஆலயத்துல? இது வரைக்கும் கண்ணீர் விட்டு நான் பார்த்ததே இல்லையா உன்னை? வருவேன் அப்படியே போயிடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. பிரச்சனை வரும்போது மட்டும் ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கும். நம்ம கிளம்பலன்னு சொன்னா கூட போவாது ஆலயத்தை விட்டு. இல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறையா, ஆனா கொஞ்சம் காசு இருக்கட்டுமே, கொஞ்சம் பிரச்சனை தீரட்டுமே, அவ்வளவுதான் சர்ச்சு முடிஞ்சதும் ஓடிடும், உட்காரவே உட்காராது. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு வேதம் சொல்ல முடியாது, கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை இன்னைக்கு கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். நம்ம கூப்பிட்டா கர்த்தர் கேட்கணுமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துல வாயை தரகத்தே கிடையாது. சோத்திரம் பண்ணுங்க அல்லேலூயா பண்ணுங்க சொன்னா வாயே திறக்காது. நீ இன்னைக்கு துதிச்சாதானே உன் சத்தத்தை அவர் கவனிப்பாரு. இந்த ஒரு 20 பேர் வந்து நின்னா அதுல இந்த பொண்ணு மட்டும் ரொம்ப என்ன துதிக்கும், இது மட்டும் ரொம்ப கத்தி என்ன ஆராதிக்கும். அந்த பொருள் தானே, அதுதானே ஆராதிச்சு, அதுதானே. உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, உனக்கு செவி சாய்ப்பார். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றாருன்னா, ஆபத்து நாட்களில கூப்பிடும் போது உன் சத்தம் அவருக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எங்கன்னா உட்கார்ந்து இருப்போம், திடீர்னு நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க சத்தம் கேக்குதுன்னா அவங்க குரல் மாதிரி கேக்குது. வெளியே எங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க, அவங்க ஏன் இங்க வர போறாங்க, அவங்க குரல் மாதிரி கேட்கல, வெளியா போய் பாரு, அவங்களான்னு பாரு அப்படின்னு. ஏன்? அந்த குரல் கேட்டு கேட்டு நம்ம மனசுல பதிஞ்சிச்சு. அதனால்தான் அவங்க எங்க பேசினாலும் எங்க இருந்தாலும் நம்ம காதுக்கு கரெக்டா கேக்குது. அது போல உன் சத்தம் கர்த்தருக்கு என்ன பண்ணணும், கேட்கணும். உன் சத்தம் கேட்குமா? நீ கூப்பிட்டா நீ தான் கூப்பிடுறன்னு கர்த்தர் சொல்லுவாரா? எத்தனை பேரால் நம்ப முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும் நான் கூப்பிட்டா கர்த்தருக்கு தெரியும் நான் தான் கூப்பிடுறேன்னு? அல்லேலூயா. 2 பேர் தான் கை தூக்குறாங்க, மத்தவங்களாம் சத்தம் கேட்கறதே இல்ல. அல்லேலூயா.
சத்தம் கேட்காதவங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவரு? உன்னை யார் என்று நான் அறியேன்மா, நீ யாருன்னே தெரியலையே, சபைக்கு வந்தியா, ஆராதனை பண்ணிருக்கிற, என்கிட்ட போச்சு ஜெபம் பண்ணிருக்கிற, அல்லேலூயா அல்லேலூயா, என்ன நோக்கு கூப்பிட்டு எப்பனா கேட்பாரு. ஆமான்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அங்க சொல்லப்படுகிறது 8வது வசனம், என் முகத்தை தேடுங்க. அவர் முகத்தை தேடணும். ஆலயத்துல வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவர் முகத்தை தேடணும். நம்ம யார் யார் முகத்தையே பார்த்துன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. யார் யார் முகத்தை பார்க்கணும். நீங்க நல்லா புரிந்து கொள்ள, கர்த்தருடைய முகத்தை தேடுவீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா உம்முடைய முகத்தை தேடுவே கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்துல சொல்லிட்டு, உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அவர் முகத்தை தேடும் போது கண்டிப்பா மறைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் முகத்தை நீ தேடி பார்க்கணும், அவர் முகத்தை நீ பார்க்கணும்னு நீ வருவினா கண்டிப்பா உனக்கு அவர் முகம் மறைக்கப்படாது. கர்த்தர் கண்டிப்பா அவருடைய முகத்தை உனக்கு பிரகாசிக்க பண்ணுவாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாத அங்க சொல்லப்படுகிறது, உமது முகத்தை எனக்கு மறையாதையோ, நீ கோபத்துடன் உமது அடியனை என்ன பண்ணாதீங்க, விலக்கி போடாதையோ. நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனை என்னை நெகிழ விடாமலோ, என்னை கைவிடாமலோ. நீங்க தான்ப்பா என் வாழ்க்கை, உங்க விட்டா எங்களுக்கு யாரும் இல்லப்பா அப்படின்ற என்ன சொல்றது காரியத்துல வந்து நிக்கணும். அது மாத்திரம் அங்க சொல்லப்படுது, என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பன் தாயும் கைவிடுகிற சூழ்நிலை வரும், தகப்பனும் தாயும் மறக்கிற நிலைமை வரும். நடா இது உன்னால ஒரே தொல்லையா போச்சுன்னு உன்னை பார்த்து சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் உனக்கு துணையா இருக்குன்னா இன்னைக்கு கர்த்தரனை தேடனாதான். அல்லேலூயா. கர்த்தரனை தேடாம கர்த்தருடைய எந்த ஒரு உறவும் இல்லாத, அல்லேலூயா, நாளைக்கு நீ வந்து அழுது புலம்பினாலும் உன் சத்தம் என்ன பண்ணாது, கேட்கவே படாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனே நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு திடீர்னு எதுனா புதுசா ஒரு சவுண்ட் கேக்குதுன்னா எல்லாம் பார்ப்பாங்க, யாரும் புதுசா யாரும் சவுண்ட் எது சத்தம் ஒரு தேவ கேக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அன்பு தேவ பிள்ளை, அது மாத்திரம் இல்லாத கர்த்தாவே உமது வழி எனக்கு போதித்து எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் நடத்தும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லப்படுகிறபடி கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். மனுஷனுக்காக காத்து கொண்டிருக்காரு, எங்கேயோ போயிட்டு காத்து கொண்டிருக்கோம், எந்தெந்த இடத்துலயே போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு மட்டும் நேரத்தை கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுப்பினா நீ எங்க இருந்தாலும் ஜெயம் பெற்றவளா இருப்பீர். ஆமென் சொல்லுங்களேன். ஜெயம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைப்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி சோத்திரம் பண்ண பார்க்கலாம். எங்களை அதிகமா நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்க கூடாதபடி தடைபட்டு இருக்கிற ஆத்துமாக்களை தடைகளை நீங்க கொண்டு வாங்கப்பா. எல்லாவற்றிலும் தேவக்காரர் வழி நடத்தட்டும். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி நேரம் கர்த்தர் செய்த